வாழ்க ஓம் குருவே துணை எல்லாம் ஓம் குருவே போற்றி ஓம் குருவே சரணம் ஓம் குருவே அனைத்திற்கும் விழியாக வழியாக வழிகாட்டியாக வழி துணையாக வழி பயனாக எல்லாமாக இருக்கின்றார். ஓம் குருவே போற்றி 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 சரணம் 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 சரணம். எல்லாம் வல்ல எங்கள் சில பேராசிரியர் ஸ்ரீ கருணா அவர்களை வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்க முன்னாடி நான் பேசுறது ஒரு பார்ட்டிசிபேஷன் கேட்குதா இல்லை ஏதாவது ட்ரபிள் இருக்குங்களா? என்னோட ஆடியோ கிளியரா இருக்குங்களா உங்களுக்கு? ஹலோ ஐயா, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. நல்லா இருக்கியா? இன்றைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் என்றால் அல்லது யார் ஆன்மீகவாதி. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாகவும் வியப்பானதாகவும் இருக்கும். இந்த தலைப்புல நான் வந்து பேசணும்னு வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா என்னோட வாழ்க்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கார்பரேட் ட்ரெயினர்னா எப்படின்னா நல்ல பிளேசர் ஷர்ட் ஒயிட் ஷர்ட் தான் போடுவேன், பிளேசர் நல்ல ஹேர், இந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு ப்ரொஃபஷனலா தான் என்ன நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நான் சமீபமா இந்த செவ்வாடை உடை துவக்கி திருநெற்று பட்டையை அணிந்து குங்குமம் அணிந்து நான் வந்து செயல்படும் பொழுது என்னை பார்க்கிறவங்க என்ன சாமியார் ஐட்டியா அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாரும் வந்து கேள்வி கேட்டு. எனக்கு இந்த கேள்வி வந்து ரொம்ப வியப்பா இருந்தது. அப்போ எனக்கு வந்து அதோட முழுமையான அர்த்தம் தெரியல. இப்பவுமே வந்து என்னுடைய புதிதாக பார்க்கின்ற பழைய நண்பர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்பதுண்டு, இந்த சாமியார் ஐடியா. அப்போ எனக்கு தோன்றின சில விஷயங்களை வந்து ஆய்வு பண்ணும்போது கிடைச்ச அந்த இதை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தலைப்பு நம்ம இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கோம். யார் ஆன்மீகம் என்றால் என்ன, யார் ஆன்மீகவாதி? அதாவது என்னோட முன் காணொலிகள்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சில முக்கியமான குறிப்புகள்லாம் சொல்லியிருந்தேன். இந்த உலகம் எப்படி உருவாகிது, எப்படி நம்ம வந்து செயல்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சில குறிப்புகள் கொடுத்திருந்தேன். அதுல 1-2 மட்டும் இப்ப சொல்லி அதோட நம்ம ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பெரும்பாலான நேரங்கள்ல அதாவது மக்கள் எப்படி அதை வந்து ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்கறத எப்படி அவங்க டிஃபைன் பண்றாங்கன்னு நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்து மதமா இருந்தா செவ்வாடையோ அல்லது மஞ்சள் ஆடையோ அல்லது வந்து சிறப்பு ஆடை, பச்சை நிற ஆடையோ கருப்பு நிற ஆடையோ முழுமையாக அந்த ஆடைகள் இருந்தாலோ அல்லது இந்த மாதிரி உருத்திராக்கங்கள் இருந்தாலோ அந்த திருச்சு பட்டை இந்த அடையாளங்களை நம்ம வந்து அறிஞ்சிருந்தாலும் இந்த பேர் வந்து நமக்கு உடனே வந்து ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீண்ட தாடி, தலைப்பா, அதான் இந்த ஒரு உள்ளான்னு சொல்லுவாங்க, வெள்ளை நிறைந்த ஒரு பைஜாமா மாதிரி ஒரு ஆடை, ஒரு லுங்கி வந்து பாத்தீங்கன்னா கணுக்காலுக்கு மேல கட்டியிருப்பாங்க. இந்த அடையாளங்களை பார்த்த உடனே ஒரு இஸ்லாமிய ஆன்மீகவாதி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். இதே வந்து கிறிஸ்தவர்களா இருந்தா அப்படின்னா முழுமையான ஒரு அங்கி அணிஞ்சிருப்பாங்க. உடம்புல வந்து ஒரு சிலுவை மாலை வந்து போட்டிருப்பாங்க. கையிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாலை வச்சிருப்பாங்க. இதை ஒரு பைபிளும் கையில வச்சிருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்களை பாத்தீங்க அப்படின்னா உடனே நம்ம வந்து அவங்க ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லி தனியா ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. இவங்க தான் ஆன்மீகவாதிகள், இவங்க கிட்ட கொஞ்சம்
மரியாதையும் அன்பாகவும் இல்லை வந்து பயத்தோடையும் தள்ளியும் இருக்கணும் அப்படிங்கிற பலவிதமான கருத்துக்கள் மக்களிடையே இருக்கு. இப்ப நீங்க நான் சொன்ன அந்த அடையாளங்களை தவிர்த்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, அந்த அடையாளங்களை அவர்கள் அணியவில்லை என்பார் அவர்கள் வந்து ஒரு பொது மக்கள், பொதுஜனம், பொதுவா தான் இருப்பாங்க. எல்லாருமே வந்து பொதுவான மக்களோட மக்களா தான் இருப்பாங்க. யாருமே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஆஹ், ஒரு நம்மளை வந்து ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. அப்போ கரெக்டா யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த யூனிஃபார்மிட்டின்னு சொல்ற அந்த ஒரு மாதிரியான ஒரு விதமான உடை அணிந்தால், ஒரு விதமான மாலைகளை அணிந்தால், ஒரு விதமான திருநெற்று பட்டை போன்ற அடையாளங்களை அணியும் பொழுது அவர் ஆன்மீகவாதி ஆகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொதுமக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதனாலேயே என்ன ஆகுது அப்படின்னா, இது மாதிரியான அடையாளங்களை ஒருத்தர் தரித்து கொண்டு போலியான ஆன்மீகவாதியாக தன்னை காட்டிக் கொள்ள முடியும். அதனால மக்கள் வந்து அதை ஏமாறதுக்கான வாய்ப்புகள். இப்படித்தான் பெரும்பாலான நேரங்கள்ல மக்கள் வந்து ஆன்மீகவாதிகளிருந்து ஏமாறுறதுக்கான காரணம் அந்த உண்மையான அந்த உள்ளிருந்து நம்ம மனசுக்குள்ள இருந்து இன்ட்யூஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க. இந்த உள்ளுணர்வுகளை பயன்படுத்தியோ அல்லது அதன் வழியாகவோ பார்க்கக்கூடிய தன்மை நம்ம மக்களிடையே வெகுவா குறைஞ்சு போச்சு. அதாவது வெகுன்னு சொல்றது ரொம்ப மிகப்படுத்தின வார்த்தை. சொல்ல போனா 99% வந்து குறைஞ்சு போச்சு. யாராவது ஒரு சிலராலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை பார்க்கும் போதே அவர் நல்ல ஆன்மீகத்துல நல்ல திளைத்தவராக இருக்கிறார் அல்லது ஆன்மீகத்துல ஒரு ஒரு நல்ல பவரோட இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படிதான் இன்னைக்கு நிலவரம் இருக்கு. உண்மையிலேயே அப்போ யாருப்பா ஆன்மீகவாதி அப்படின்ற கேள்வி வருது. அப்போ அந்த அடையாளங்களை அணிந்தவர் தான் அந்த ஆன்மீகவாதி என்றால், அப்ப மற்றவங்க எல்லாம் அது உண்மையான ஆன்மீகவாதிகள் இருக்கிறவங்க. அந்த முழுமையான விஷயம் வந்து மக்களுக்கு தெரியாமையே இருக்கு. ஆன்மீகம்னா என்ன, ஆன்மீகவாதிகள்னா யாரு, இப்படிங்கிற விஷயத்த மக்கள் ரொம்பவே வந்து குழப்ப வச்சிருக்கிறாங்க. சோ அதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கலாம் அப்படிங்கறதுதான் வந்து நம்ம இந்த தலைப்பினுடைய நோக்கம். சரி, நம்ம டாபிக் நேரம் வந்துடும். டாபிக்கான தலைப்புக்கான ஏன் இந்த தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறதுக்கான விவரங்களை நம்ம சொல்லிட்டோம். இப்ப நம்ம நேரடியா அந்த தலைப்புக்குள்ள, அப்போ யாருதான்ப்பா ஆன்மீகவாதி நீங்க சொல்றீங்க? எப்படி நம்ம ஆன்மீகம்னா என்ன, யார் ஆன்மீகவாதி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு சில குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கு. இதை நீங்க பார்க்கும்போது அவர்கள் உண்மையான ஆன்மீகவாதி தானா என்பதை நீங்க கண்டுபிடிக்க முடியும். சரி, இதை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனித இனம் உருவாக ஆரம்பிச்ச அந்த ஒரு சில தருணங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் நெருப்பு குளமா இருந்தது, அதுக்கப்புறமா நீர் குளமா மாறிச்சு, அதுக்கப்புறமா பனிக்குளமா மாறிச்சு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மலைகளும் நீருமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீர்கள் தடுத்தது. இப்படிதான் வந்து பிக்பேங் தியரிலையும் சொல்றாங்க, சித்தர்களோட குறிப்புகளையும் சொல்றாங்க. இப்படி ஆரம்பித்த காலங்கள்ல இந்த உயிரினம் இருசல் உயிரினமா மாறி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதன் முதல்ல உருவாக ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இந்த ஆன்மீகம் என்பது இருக்கிறது. அப்போ அங்க இருந்தே இருக்கு அப்படின்னா அங்க இருக்குங்கிறது எல்லாரும் ஒத்துக்குவாங்க. இப்போ பொதுவா எங்க இருக்கு, யாருக்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுதான் இந்த கேள்வி. அங்க எங்க இருந்து இதை ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மனிதன் ஒரு முழுமையான ஒரு வடிவம் எடுத்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வரான். அப்போ வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் இங்க கத்துக்கிறான். அதாவது ஒரு பால், இன்னைக்கு நம்ம ரொம்ப பழைய விஷயத்துல போக வேண்டாம். இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கு கத்ததான் தெரியுமே தவிர அது தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, தாய்மார்கள், இந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய பால் குடிப்பது எப்படி என்பதற்கு ஒரு விதமான உந்துதலை கொடுக்குறாங்க. கொண்டு போய் பக்கத்துல வச்சு காட்டி அப்படி சொல்லும் போது அந்த குழந்தை முதல்ல பால் குடிக்க கத்துக்குது. அப்போ எப்ப அந்த குழந்தை முதல்ல அந்த பாலை குடிக்க கத்துக்குதோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்மீக அப்படிங்கிறது, அதாவது இது வந்து உருவாகும். இந்த இடத்துல இருந்தே அது உருவாகும். எதை நீங்க கற்றுக்கொள்கிறீர்களோ அப்போ
முதல்ல நான் இந்த ஒரு ஆன்மீகம்னா இருக்கு என்னங்கிறத ஒரு 5 விஷயத்த சொல்லிடுறேன். அப்பதான் இது உங்களுக்கு புரியும். ஆன்மீகம் என்றால் அது ஒரு வார்த்தை கிடையாது. 5 நிலைகளை உள்ளடக்கியதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம். இப்ப அந்த 5 நிலைகள் என்ன? அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஞானம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஞானம் அதாவது அறிதல், புரிதல், தெரிதல், தெளிவடைதல், தெளிவித்தல், இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. அது வந்து ஞானம். எந்த ஒரு விஷயத்த நீங்க அறியறீங்க, அதை புரிஞ்சுக்கிறீங்க, அந்த புரிஞ்சதை நீங்க தெரிவிக்கிறீங்க, நீங்க அதை செயல்படுத்துறீங்க அப்படின்னா அது ஒரு ஞானம். ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த இடத்துலதான் ஒரு குழந்தை முதல்ல பால் குடிக்கும் பொழுது பால் குடிப்பதை கற்றுக்கொள்கிறது. கற்றுக்கொண்டதை தொடர்ந்து அது செயல்படுத்தி வருகிறது. அது தன்னை மேம்படுத்திக் கொள்கிறது. சோ இப்ப அங்கே இந்த ஞானம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருச்சா? சோ இப்ப இந்த 5ல ஆன்மீகம் என்பது ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்ல, ஒரு 5 நிலைகளை சேர்ந்தது. இந்த 5 நிலைகள்ல முதல் நிலை ஞானம். சோ இப்படி குழந்தை ஒண்ணு ஒண்ணா நம்ம 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து சாலிட் ஃபுட் கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்து ஃபைபர் ஃபுட் கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்து காய்கறிகளை மசிச்சு கொடுப்போம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உணவுகளை அறிமுகப்படுத்துறோம். அப்புறம் குழந்தை வளர வளர இதுதான் அவங்க அப்பா, இதுதான் அம்மா, இதுதான் வந்து தாத்தா, இதுதான் பாட்டி, இதுதான் நம்ம வீடு, இதுதான் வந்து அண்ணன், இதுதான் தங்கச்சி அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். அந்த குழந்தை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறது, தன் ஞானத்தை வளர்த்து கொண்டே இருக்கிறது. சரி, இந்த ஞானம் இப்படி காலம் முழுக்க ஒருத்த வந்து ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்துலயும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து இந்த கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இது பேரு ஞானம்னு பேரு. ரெண்டாவது, இந்த ஞானம் எதற்காக பயன்படுகிறது? உங்க அக வாழ்க்கைக்காக பயன்படுகிறதா, புற வாழ்க்கைக்காக பயன்படுகிறதா? சரி, இப்போ அக வாழ்க்கைனா என்ன? அகம் உள்ள என்னை நான் மேம்படுத்திக் கொள்வது. அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் ஒரு முழுமையான ஒரு ஒரு இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு செல்போன் நீங்க முதல்ல நீங்க வாங்குறீங்க. அப்ப அந்த செல்போன்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த வித டேட்டாவும் இருக்காது. முழுக்க முழுக்க ஒரு எம்டியான ஒரு டேட்டா தான் இருக்கும். இந்த டேட்டா ஒரு ஒரு எம்டி ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த ஸ்பேஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இன்க்ளூட் பண்றோம். அதாவது பால் குடிக்கிறது எப்படி, சாப்பாடு சாப்பிடுறது எப்படி, அப்பா யாரு, அம்மா யாரு, தாத்தா யாரு, பாட்டி யாரு அப்படிங்கிற ஒண்ணா நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இது அந்த குழந்தை அந்த இடத்தில் வாழ்வதற்கு தன்னை பயன்படுத்திக் கொள்கிறது. சரிங்களா? சோ இப்போ இந்த நம்ம சொல்லி கொடுக்குற இந்த விஷயங்கள் தான் வாழ்வதற்கு, இதுதான் அம்மா, அம்மாட்ட போனா உணவு கிடைக்கும், அப்பாட்ட போனா அன்பு கிடைக்கும், பரிவு கிடைக்கும், தாத்தா பாட்டி கிட்ட போனா பாசம் கிடைக்கும். நீங்க வந்து உணவு, இந்த உணவு சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும், இந்த உணவு சாப்பிட்டா எனக்கு பிடிக்காது, இந்த உணவுல எனக்கு நல்லா இருக்கு, இந்த உணவு நல்லா இல்லை அப்படிங்கிற அகஞானம் தன்னை செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக அல்லது சமன்படுத்திக் கொள்வதற்காக அல்லது தன்னை சரி செய்து கொள்வதற்காக தன்னுடைய பசியை, தன்னுடைய ஆற்றலை அல்லது தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தனக்குத்தானே பயன்படுத்திக் கொள்ளும் அந்த அறிவை வந்து பாத்தீங்கன்னா அகஞானம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது புறஞானம். புறஞானம்னா அந்த குழந்தைக்கு வந்து ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது மொழி, கணிதம், அறிவியல், வரலாறு இப்படின்னு 4 வகையா நம்ம வந்து இந்த பாடத்திட்டங்களை வச்சிருக்கிறோம். இந்த பாடத்திட்டங்கள்ல இருந்து அந்த குழந்தை ஒண்ணு ஒண்ணா எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிச்ச உடனே அந்த ஞானம் என்ன ஆகுதுன்னா, இப்ப வந்து ஒரு கணிதம் கத்துக்கிறாங்க, கணிதம் நிறைய கத்துக்கிறாங்க. இல்லைன்னா மொழிகள், தமிழ் மொழியா இருக்கட்டும் அல்லது ஆங்கில மொழியா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது மொழியா இருக்கட்டும் அதை கத்துக்கிறாங்க. அறிவியலை வந்து அந்த காம்பினேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன சயின்டிபிக்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கத்துக்கிறாங்க. வரலாற்றை கத்துக்கிறாங்க. இப்படி ஒண்ணா அவங்க கத்துக்க இந்த அறிவு என்பது அவர்கள் தன்னுடைய உணர்வுகளை உணர்வுகளில் ஏற்படுத்தும் விஷயங்களை பூர்த்தி செய்வதற்காக பயன்படுத்த முடியாது. ஆனா புற வாழ்க்கையில, அதாவது இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சரா இருக்கலாம், அதாவது தமிழ் நல்ல தமிழ் படிச்சவரா இருக்காரு அப்படின்னா தொல்லியல் துறையிலையோ அல்லது வந்து தமிழ் புத்தகங்களோ அந்த மாதிரியான இடங்கள்ல தன்னை வேலை செய்வதற்கு தன்னுடைய திறமையை கொண்டு அதன் மூலியமாக பணம் ஈட்டுவதற்கு அந்த ஞானம் பயன்படுத்தி
அப்படி அப்படி ஒரு ஞானம் நமக்கு கிடைக்குது. சோ அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா புற வாழ்க்கையில் அதை பயன்படுத்திக்கிறோம். நம்ம கத்துக்கிற எல்லா டெக்னிக்கலுமே வந்து பாத்தீங்கன்னா புற வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு செயல்கள். இப்படி புற வாழ்க்கைக்கு நிறைய பயன்படுத்தி இப்ப நம்ம அதை என்ன பண்றோம்னா அதை எடுத்து வந்து நம்ம அக வாழ்க்கைக்குள்ள பயன்படுத்துறோம். அங்க இருந்து பணம் சம்பாரிச்சு கொண்டு நம்ம வீட்டுல கொடுக்குறோம். நம்ம வீடு கட்டுறோம், கார் வாங்குறோம், சாப்பிடுறோம், போறோம், என்னென்னமோ பண்றோம். சோ தனக்குள் இருக்கும் அந்த ஒரு உணர்வுகளுக்கு செயல்படுத்துவதற்காக இந்த புற ஞானம் என்பது தேவைப்படுது. சோ இப்ப இந்த புற ஞானமும் நம்ம வந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது விஞ்ஞானம். இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் இப்போ ஞானம் என்பது, அதாவது அறிவு என்பது அந்த குழந்தை பிறந்த நொடியிலிருந்து ஆரம்பிக்குது. நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கோம். அடுத்தது நம்ம அக வாழ்க்கைக்காக தேவையான விஷயங்கள் கத்துக்கிறோம். காலப்போக்குல புற வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் கத்துக்கிறோம். அடுத்தது இந்த கத்துக்கிட்டீங்க நிறைய, அதுக்கப்புறம் நம்ம மனுஷனுக்கே ஒண்ணு தோணும், இது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கேள்விகள் உருவாகும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில நீங்க தேர்ந்தீங்க அப்படின்னா ஒரு அறிவியல் பூர்வமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல்களை வந்து பாத்தீங்கன்னா அறிவியல்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ அறிவியல்னா ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிறதுன்னு நான் ஒண்ணு சொல்றேன். அதாவது ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு இணைஞ்சா அது நீர் அப்படிங்கிறது தான் வந்து அறிவியல் தத்துவம். சரிங்களா? இது இந்த உலகத்துக்கு எந்த மூலைக்கு நீங்க போய் இதே தத்துவத்தை நீங்க அப்ளை பண்ணாலும் செயல்படுத்தினாலும் அது நீராக மாறும். 2 பங்கு ஹைட்ரஜன், 2 பங்கு ஹைட்ரஜன், 1 பங்கு ஆக்சிஜன். இதை இரண்டையும் இந்த மூன்றையும் ஒரு கலவையில் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீருங்கிறது கிடைச்சிடும். அதுதான் H2O. இதுதான் சயின்ஸ். இத நீங்க இந்த உலகத்தின் எந்த மூலைக்கு நீங்க போனாலும் இதுதான் சயின்ஸ், இதுதான் தேரி. இந்த தேரி நீங்க சொன்னீங்கன்னா எல்லா இடத்துலயும் அது செயல்படும், எல்லா இடத்துலயும் அது சரியா இருக்கும், அதுல எல்லா இடத்துலயும் கரெக்டா பதிலும் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அறிவியல்னு சொல்றோம். ரைட். இப்போ இதுக்கு அடுத்த இன்னொரு நிலை இருக்கு. மொத்தம் 5 நிலை சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் ஞானம், அகஞானம், புறஞானம், விஞ்ஞானம். அடுத்தது மெய்ஞானம். ரைட்டு. இப்போ உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹைட்ரஜன் 2 பங்கையும் ஆக்சிஜன் 1 பங்கையும் இணைத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீர் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? உண்மையிலேயே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுதான் கரெக்ட். அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ மெய் ஞானம்னா என்ன? மெய்யான ஞானம்னா என்ன? சரிங்க. அப்போ நம்ம வந்து இந்த பிக் பேங் தியரியில வந்து நம்ம பேசணும். ஆரம்பத்துல பிக் பேங் தியரை பத்தி நம்ம பேசணும். சித்தர்களோட கணக்கீடுகளையும் நம்ம பேசணும். அப்போ முதல்ல இந்த நெருப்பு குளமா தானே இருந்துச்சு. இந்த நெருப்பு குளம் எப்படி நீரா மாறுச்சு? நெருப்புல வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் 2 இருந்துச்சா? அப்புறம் எப்படி அது வந்து முழுக்க இந்த குளம் முழுக்க நீரா மாறுச்சு? ரைட். அடுத்தது பனிக்குளமா மாறுச்சு. எப்படி நீர் பனியா மாறுச்சு? பனிக்கட்டி எப்படி நீரும் பாறைகளுமா மாறுச்சு? நீரும் பாறைகளுமாக இருந்தது எப்படி உயிரினங்களாக உருவெடுக்குது? இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க அறிவியல் கிட்ட நீங்க போய் பதில் கேட்டீங்க அப்படின்னா பதில் சொல்லாது. ஏன்னா அதுக்கு தெரியாது. இப்போ அதையும் அந்த தாண்டி மனிதன் ஒரு யோசிக்கிறான். அப்போ தண்ணி வந்து எனக்கு அறிவியல் சொல்லுது ஹைட்ரஜன் 2 பகுதியும் ஆக்சிஜன் 1 பகுதியும் கிடைச்சதுன்னா எனக்கு வந்து தண்ணி கிடைச்சிடும் சொல்லுது. ஆனா திடீர்னு ஒரு இறுகின பாறையில இருந்து நீர் சொல்லும். நீங்க சில இடங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம். அங்க எப்படி இந்த ஹைட்ரஜனும் இப்ப நீங்க ஒரு சயின்டிபிக்கல் மெம்பர்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மாலிகுல்ஸ் வச்சிருப்பாங்க. 2 பங்கு வச்சிருப்பாங்க. ஹைட்ரஜன் 2 பங்கு, ஒரு ஆக்சிஜன் 1 பங்கு எடுத்து கலப்பாங்க. அப்போ வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது அது வந்து வாட்டரா கன்வெர்ட் ஆகும். ரைட். இப்போ இந்த மலையில இறுகிய பாறைக்குள்ள எப்படி நீர் சொட்ட ஆரம்பிக்குது? சரி, அதுக்குள்ள யாரு அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 2ஐயும் இந்த காம்பினேஷன்ல உருவாக்குறது? இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆன்மீகத்தால தொட முடியாத, எட்ட முடியாத, இன்னும் பல அறிவுக்கு எட்டாத
நிலைகள்ல இன்னைக்கும் பல விஷயங்கள் இருக்கு. அதற்கெல்லாம் அறிவியலிடம் பதில் கிடையாது. அப்போ இதுக்கு பதில் தேடுறதுக்குன்னு ஒரு ஒரு டீம் கிளம்புது. இந்த டீம் என்ன பண்ணுது அப்படின்னா, அதையும் தாண்டி என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்குன்னு ஆய்வுகளை நடத்துது. அந்த ஆய்வுகளுக்கு மூலியமா என்ன பண்ணணும்னு பாக்குது, எல்லாமே செய்யுது. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே மாயை, எல்லாமே வந்து ஒரு விதமான இல்யூஷனா இருக்கு அப்படிங்கிற ஒரு 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 இடத்துக்கு வருவாங்க. அதையும் தாண்டி அவங்க போகும்போது இந்த இந்த பிக் பேங் தியரில சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஆட்டம், அந்த மாலிகுல்ஸ், இந்த மாதிரியான ஏரியாவை அவங்க ரீச் பண்ணுவாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிறத சயின்டிபிக்கலா அது ஒத்துக்குது. அது எப்படி லிங்கமாச்சு அப்படிங்கிற கனெக்டிவிட்டிய அறிவியலால கொடுக்க முடியாது. இந்த மெய்ஞானவாதிகளால இந்த 5வது நிலை தான் மெய்ஞானம் அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஆன்மீகம் என்பது இந்த 5 நிலைகளை அடையும். சரிங்களா? 5 நிலைகள்ல இருக்கு. முதல் நிலை ஞானம், ஞானம், புறஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம். சரி, அப்போ இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து இந்த 5 நிலைகள் எப்படி செயல்படுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த 5 நிலைகள் தான் ஆன்மீகம் அப்படின்னா, அப்போ உண்மையான ஆன்மீகவாதி யார்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஞானம் ஆரம்பிக்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, ஒரு குழந்தை பால் குடிக்க கத்துக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்றேன். அது அழ கத்துக்கிறதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்றேன். உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பிக்குதுன்னு சொல்றேன். ரைட்டுங்களா? அந்த இடத்துல இருந்தே ஞானம் என்பது உதயமாகுது. அது கற்றுக்கொண்டே இருக்கிறது. காலம் முழுக்க கத்துக்கிட்டே இருக்கு. அது கடைசி நிமிடம் வரைக்கும் கத்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ ஆன்மீகத்தில் உள்ள 5 நிலைகளில் முதல் நிலையில் இருப்பவரும் அல்லது 2ஆம் நிலையில் இருப்பவரும் 3ஆம் நிலை 4ஆம் நிலையில் இருப்பவரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, 5ஆம் நிலையை இருக்கிறவங்க மட்டும்தான் 5ஆம் நிலையை பற்றி, அதாவது இந்த மெய்ஞானம்னா என்ன அப்படிங்கிறத தேடி ஓடி படித்து புரிந்து செயல்படுத்த முயற்சிப்பவர்களை மட்டும் தனியா ஒதுக்கி இவங்கதான் ஆன்மீகவாதி, இவங்க வந்து இது பண்றாங்க, அவங்க அது பண்றாங்க. எல்லாத்துக்குமே வந்து சயின்டிபிக்கல் ப்ரூஃப்ஸ் இருக்கு. நீங்க இந்த செவ்வாடை அணிகிறோம் அப்படின்னா இந்த செவ்வாடைக்கான அர்த்தம் இருக்கு. இந்த உருத்திராக்கம் ஏன் அணிகிறோம், அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஒரு சிறு விளக்கத்தோட நம்ம இதை எடுத்துட்டு போயிடுவோம். இந்த ஏன் இந்த உருத்திராக்கம் அப்படின்னு எல்லாரும் ருத்ராட்சம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது ருத்ராட்சம் கிடையாது, உருத்திராக்கம். அதாவது உருத்திரன் ஆக்கும்னு சொல்லுவாங்க. எப்படிப்பா அது உருத்திரன் ஆக்கும்? இந்த 5 நிலைகள் இந்த இதுல எப்படி உருவாகுதுன்னு நீங்க பாருங்க. இந்த நான் கொடுக்குற எடுத்துக்காட்டுல இந்த 5 நிலைகளுமே இருக்கு. சரி, எப்படி அது உருத்திரன் ஆக்கும்? உருத்திரன் யாரு? சிவன். சிவன் யாரு? நம்ம ஆன்மீகத்துல மிகப்பெரிய கடவுள் நம்மளால பார்க்கப்படுகிறவர். சரி, எப்படிப்பா இந்த ஒரு சின்ன கொட்டை வந்து ஒரு சிவனாவே உங்களை மாத்திருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. அது என்னங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு அது புரியும். முதல்ல இந்த உருத்திரன் ஆக்கும் அப்படிங்கிற இந்த கொட்டை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு முகம், 2 முகம், பல முகங்கள்ல இந்த உருத்திராக்கம் இருக்கு. இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உடைச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹோல் மாதிரி, அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. இந்த பாக்ஸ் எப்படி செயல்படும் அப்படின்னா, இந்த அணுவை, ஆற்றலை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த உருத்திராக்கம். சரி, இப்போ நம்ம கோயில்களுக்கு போகும்போது எதுக்காக நம்ம கோயில்களை உருவாக்கி வச்சிருக்கோம்? இந்த பஞ்சபூதங்களின் ஆற்றலை ஒன்றிணைத்து நம்ம கொண்டு வந்து நம்மளோட கோயில்கள்ல வச்சிருப்பாங்க. அதன் மூலியமாக பஞ்சபூத வடிவில் இருக்கும் நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்தோட இணைப்பு தான் நம்மளோட உடல். சரி, இந்த உடல்ல ஏற்படக்கூடிய சில குறைகளையும் மாற்றங்களையும் சரி செய்வதற்காக இந்த கோயில்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி நம்ம தனியா இன்னொரு காணொலியில பார்ப்போம். அப்போ அந்த கோயிலுக்குள்ள போகும்போது எனக்கு என் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளோ அல்லது நிலை மாற்றங்களோ ஏதாவது ஏற்படும் போது அந்த கோயில்களுக்கு நான் செல்லும் போது எனக்கு அதை மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் என்னை சமநிலைப்படுத்துகிறது. அப்ப சமநிலைப்படுத்தும் போது நான் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். சரி, அப்போ நான் வந்து எல்லா நேரமும் நான் கோயிலே போய் உட்காந்துக்க முடியுமா? எனக்கு வந்து என்னோட உடல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு வகையில ஏற்றங்கள் இறக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கு.
அப்போ நான் வந்து இந்த சமநிலையே வச்சுக்கணும் அப்படின்னா நான் எப்பவுமே கோயிலே போய் உட்காந்துக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது செயல்முறைப்படுத்துறது ரொம்ப கடினமான விஷயம். எல்லாராலையும் செயல்படுத்துறது ரொம்ப கடினமான விஷயம். 99% நான் முடியாது. அப்போ அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உருத்திராக்கத்தை நீங்க அணியும் பொழுது இந்த உருத்திராகம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு பென்ட்ரைவ்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது அது பார்த்து ஒரு ஆற்றல்கள் வரும். அந்த ஆற்றல்களை வந்து நம்ம உடல் சேமிச்சது போக மிச்சத்தையும் நம்ம இந்த உருத்திராக்கங்கள் சேமித்து வைத்துக்கொண்டு நாம வெளியே சொல்லும் பொழுது வெளியே ஏற்படுற காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப சூழ்நிலை மாற்றங்களுக்கு ஏற்ப நமக்கு தேவைப்படுற ஆற்றலை அது வெளியிடுகிறது. அப்போ நான் கோவிலுக்குள்ள இருக்கிற மாதிரியே என்னால வெளியவும் இருக்க முடியும். ஒரு கோவில்ல எப்படி என்னோட ஒரு சமநிலையை நான் வந்து தொடர்ந்து வைத்துக் கொள்கிறதோ அதே போன்று நான் வெளியே இருக்கும் போதும் என்னோட மன சமநிலையை என்னால உருவாக்கி கொள்ள முடியும். இந்த காரணத்திற்காக தான் இந்த ஆன்மீகத்துல உருத்திராக்கம் அணியும் பழக்கம் வந்து உருவாச்சு. சரிங்களா? இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இத நார்மலா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரோ வந்து சாமியார் மாட்டியிருக்காரு அப்படின்றது தெரியும். இப்போ இது உள்ள நான் ஃபர்ஸ்ட் எதுக்காக இது போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொல்றேன். இது ஒரு ஞானம். சரிங்களா? இது எனக்கு பயன்படுகிறது, இப்போ உங்களுக்கு பயன்படுது. முதல்ல இது வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்கு பயன்பட்டுச்சு. இப்போ நான் உங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது பயன்படுது. அப்போ என்னோட ஞானம் அகஞானமான எனக்கு பயன்பட்டுச்சு, புற வாழ்க்கைக்கு தேவைப்படுற உங்களுக்கும் பயன்படுது. அடுத்தது அறிவியல் பூர்வமான விஷயங்களை நான் சொல்லிட்டேன். இதே விஷயத்த நீங்க உலகத்தின் எந்த மூலைக்கு நீங்க எடுத்துட்டு போய் இந்த உருத்திராக்கத்தை ஆய்வு செய்தாலும் இந்த பதில் தான், இந்த ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அறிவியலும் இதை ஒற்றுக்கொள்கிறது. இதை அறிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இதை புரிந்து கொண்டு, இப்போ நீங்க ஒரு சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை கொண்டு போய் ரிசர்ச் பண்ணுங்கன்னா தெரியாது. ஆனா ஒரு மெய்ஞானவாதி இதை கொண்டு போய் நீ வந்து ரிசர்ச் பண்ணி பாரு, உனக்கு அது தெரியும் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுக்கும்போதுதான் ஒரு அறிவியல் ஆய்வாளரால இதை உணர முடியும். அப்போ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் நம்மளோட ஹியூமன் பாடிக்கு தேவைப்படும் பொழுது இதை உருவாக்குவதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு செயல்படுபவர்கள் அல்லது முற்படுபவர்கள் இவர்களைத்தான் நம்ம வந்து பொதுவாக இந்த சமுதாயம் அவர்களை ஆன்மீகவாதி அப்படின்னு ஒரு முத்திரை குத்துறது. சரிங்களா? இப்போ நியாயமா பார்த்தா யாருப்பா அந்த ஆன்மீகவாதி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சிறு பிள்ளை குழந்தை பிறந்த ஆரம்பித்த அந்த நொடியில் இருந்து அந்த குழந்தை தன்னுடைய கடைசி மூச்சை, இந்த மனிதன் தன்னோட கடைசி மூச்சை வெளியே விடுற வரைக்கும் அவன் ஆன்மீகத்தின் ஏதோ ஒரு பகுதியில அவன் தன்னை பயணப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இப்போ நான் வந்து இப்போ எடுத்துக்கிட்டேன்னா நான் ஒரு மெய்ஞானத்துல புரிஞ்சு உங்களுக்கு சொல்றேன். இதுல சயின்டிஸ்ட் இருப்பாங்க, யாராவது ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருப்பாங்க, அவங்க போய் ரிசர்ச் பண்ணி பார்ப்பாங்க, அவங்களுக்கு அது தெரியுது. யாராவது ஒருத்தர் லைஃப்ல தனக்கு வந்து ஏதோ ஒரு அன்பேலன்ஸ்டு இருக்குன்னு புரியுறவங்க இத அணியறதுக்கு ஆரம்பிக்கலாம். சோ அதனால புறத்துக்கும் இது பயன்படுது. நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், அதனால எனக்கு அகத்துக்கும் பயன்படுது. எதுக்குள்ள இருக்கிற அந்த அறிவு, இது எல்லாம் சேர்ந்துதான் ஆன்மீகம். இப்போ மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மெய்ஞானவாதிகளை அல்லது ஒரு வகையான உடை அணிபவர்களை அல்லது ஒரு வகையான தோற்றம் அளிப்பவர்களை மட்டும் ஆன்மீகவாதி என்று முத்திரை குத்தி பார்க்கிறது. உண்மையில் சொல்ல போனால் குழந்தை பிறந்தது முதல் கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கிற அனைவருமே ஆன்மீகவாதிகள் தான். சரி, உங்களுக்கு கேள்வி வரலாம், என்னப்பா சிலர்லாம் பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க, சாமியை வந்து திணிப்பாங்க. எல்லாரும் டக்குன்னு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருவாங்க, பெரியார் பத்தி சொல்லுவாங்க. பெரியார் சாமி சிலையெல்லாம் போட்டு உடைச்சாரப்பா அப்படின்னு. கரெக்ட் தான். அவர் ஆன்மீகவாதியா நீங்க கேட்கலாம், நல்ல கேள்வி. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நாத்திகம் பேசுறவங்க இருப்பாங்க, சாமியே இல்ல எல்லாமே அறிவியல் தான் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. ரைட்டுங்களா? இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதத்துல முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன முறைகள்னா, நான் சொல்லும் வேதம் என்பது இந்து கிடையாது,
எல்லாத்துலயும் இந்த உலகத்துல போலிங்கிற மாதிரி இந்து மதத்திலையும் போலிகள் இருக்கு. அந்த போலிகளை கண்டு ஏமாற வேண்டாம். இந்து மதம், இந்து இந்து மதம் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் வழிபடும் முறைகளை, அதாவது ஆன்மீகம், இதுவரைக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போய் ஏதோ ஒரு சாமி கிட்ட கும்பிட்டு எனக்கு தேவையானது வாங்கணும், தேவையானது வாங்கணும், எனக்கு நல்லது நடக்கணும், போகணும், வரணும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே என்ன சொல்லுது ஆன்மீகம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கடவுளர்களும் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சிப்பது என்னன்னா, என்னை போல் நீ ஆகு அப்படிங்கறதுதான் அவங்க சொல்ல வருவாங்க. எல்லா கடவுளர்களுமே, எல்லா மதத்தில் இருக்கிற எல்லா கடவுளர்களுமே என்ன சொல்றாங்கன்னா, நீ என்கிட்ட வந்து என்னை பூஜை பண்ணு அப்படின்னு சொல்றது இல்லை. நான் என்ன முறைகளை பயன்படுத்தி நான் வந்து இன்று கடவுளாக இருக்கின்றேனோ அந்த முறைகளை நீயும் பயன்படுத்து, நீயும் கடவுளாகு அப்படிங்கறதான் சொல்லுதே தவிர, நீங்க சொல்ற மாதிரி இந்த மக்களோட புரிதல் இப்படி இருக்கு. கடவுள்கிட்ட போய் வேண்டாம்னா எனக்கு எது கிடைக்கும், அது கிடைக்கும், அது கிடைக்கும், இங்க கிடைக்கும், என்னோட கஷ்டம் போகுது, அது போகுது, இது போகுதுன்னு அவங்க தவறா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அனைத்து கடவுளர்களும், அனைத்து மதங்களும் எல்லா மனிதர்களிடம் சொல்ல முயற்சிப்பது என்னவென்றால், நான் எவ்வாறு இந்த நிலையை அடைந்தேனோ அதே போன்று நீங்களும் இந்த நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் எல்லா மதங்களும் சொல்றது. இந்து மதம் மட்டும் சொல்லல, எல்லா மதத்தை முழுமையாக புரிந்து கொண்டவர் அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்படுகின்ற ஒரு செயல். மதத்தை வியாபாரம் பண்றவங்க பத்தி நம்ம பேசல, மதத்தை நிறைய பேர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தி நம்ம பேசல. மதத்தை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள், ஆன்மீகத்தை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் அனைவருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். எந்த ஒரு மதமும், எந்த ஒரு கடவுளும் நான் உனக்கு இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு சொல்லல. என்னை போல் நீயும் கடவுளாக வேண்டும், என்னை போல் நீயும் ஆற்றல்கள் பெற வேண்டும், என்னை போல் நீயும் நல்ல நிலை பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் எல்லா மதங்களும் சரி, எல்லா ஆன்மீக வழிகளும் சரி சொல்றது. இதையே மக்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். ஸோ இன்னைக்கு டாபிக் உடைய நம்ம சொல்லிட்டோம். ஆன்மீகம் என்றால் என்ன, அல்லது யார் ஆன்மீகவாதி, ஆன்மீகம் என்றால் என்னங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன். ஞானம், அகஞானம், புறஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம், இந்த 5 கூட்டுக்குள் இருக்கும் அனைவருமே ஆன்மீகவாதிகள் தான். அப்படி பார்த்தா ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அவன் ஆன்மீகத்தின் ஒவ்வொரு பகுதி நிலைகளில் இருக்கின்றான் என்பதை நமக்கு தெரிய வருகிறது. சரிங்களா? ஆன்மீகம்னா என்னன்னா இந்த 5ம் சேர்ந்தது. யார் ஆன்மீகவாதினா எல்லாருமே ஆன்மீகவாதி தான். சரிங்களா? அதனால இவன் வந்து சாமியாரு, அவன் அது பண்றான், இது இந்த அங்கி போட்டிருக்காங்க, இவங்க வந்து கிறிஸ்தவ சாமியாரு, இவங்க வந்து குல்லா போட்டிருக்காங்க, இவங்க இஸ்லாமிய சாமியாரு, இவங்க வந்து சிவப்பாடை போட்டிருக்காங்க, இவங்க வந்து இந்து சாமியாரு அப்படிங்கிறது உங்களுடைய அறியாமை. அதனால நீங்க அந்த அறியாமையிலிருந்து வெளிவந்து உங்களுடைய ஆன்மீக பயணத்தில் அடுத்த படிநிலையை நீங்க அடைய வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பை அளித்த நண்பருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி. நன்றி முடிச்சுக்கலாம். சிறப்புங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி.